செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பற்றி அன்புமணி பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வரப்போ தீர்ப்பு வந்தது. எனக்கு சுத்தமாக மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, வருத்தம். என் மனசில் அவ்வளோ வலியோட தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன். நான் பாலு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ, ஐயா நமக்கு நடத்தலான்னா, அப்படியா சரி, அவ்வளோதான். யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு? யார் எதிர்த்தியா அந்த தீர்ப்பு? நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா? நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா? அது ஒரு தீர்ப்பா? அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படிலாம் நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடையாது. இது நம்ம குடும்பம், நம்ம எல்லாம் குடும்பம், இவ்வளவு பெரிய குடும்பம், நம்ம கட்சி, நம்ம குடும்பம். அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் எனக்கு என் மனசுல இருக்கும். எல்லாருடைய மனசுல இருக்குதான். நிச்சயமா அது நியாயமான கேள்விதான். பேசிட்டா என்ன, பேசாம என்ன இருக்கு? நான் ஒரு முறை 2 முறை கிடையாது, 40 முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். பேசாமலாம் இல்லை. நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன். எல்லாரையும் வச்சுக்கிட்ட குடும்பம் வச்சு பேசிட்டு இருக்கிறோம். உறவுகள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள், நம்ம வெல் விஷர்ஸ் சொல்வார்கள், இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன். ஆனா என்ன, காலையில ஐயா சரி, அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்க போய் இல்லை அப்படி சொன்ன, அடுத்த நாள் காலையில இல்லைன்னா அப்படி சொல்லலை. அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கெஞ்சி இல்லை என்ன, நான் எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஐயாவோட மானம் மரியாதை அதுதான் நமக்கு. அதோட நமக்கு என்ன இருக்குது? பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காகவும் நான் ஆசைப்படுபவன் கிடையாது. என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் ஒன்றும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுவே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது. எனக்கு இந்த பதவி, பொறுப்பு, அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்ப கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் ஏன்னா அவசியமே இல்லை. அதுக்காக நான் வரல. பதவி பொறுப்புக்காக நான் வரல. நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், சமுதாயத்தை வழி நடத்தணும். இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சியை தொடங்கினார், சமூக நீதிக்கு தான் கட்சியை தொடங்கினார். அதுதான் அடித்தளம் தான்.